ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படத்தோட பேரு வெர்னோஸ். 2019ல வெளிவந்த ரஷ்யன் படம். பொதுவா ரஷ்யன் பொண்ணுங்கலாம் எந்த அளவுக்கு அழகா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாரி தான் நம்ம ஹீரோயினும் செம்ம அழகா இருப்பா. 2வது இந்த படத்த பத்தி IMDbல போய் பார்த்தீங்கனாலே தெரியும். படம் முழுக்க ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறைஞ்சிருக்கும். அதுவும் நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க. பார்த்தவங்க, பார்க்காதவங்க, புடிச்சவங்க, புடிக்காதவங்கன்னு எத பத்தியும் கவலைப்பட மாட்டா. கண்ட மேனிக்கு அவங்க கூடலாம் மேட்டர் பண்ணுவா. அதுக்கு அவ சொல்ற காரணம் பார்த்தீங்கன்னா, தூணு துப்பலாம் போல இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் அது. ஆனா பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டரா இருக்கிறா. டாக்டரா இருக்கிற ஒருத்தி ஏன் இப்படியெல்லாம் பண்றா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த படத்த முழுசா பாருங்க. இதோ இவ பேரு தான் லெனா. நம்ம படத்தோட கதாநாயகி. கல்யாணமானவ. ஆனா பீச்சுக்கு தனியா வந்திருக்கா. ஏதோ பலமான யோசனையோடயே பீச்ல நட போட்டுட்டு இருக்கா. இந்த லெனா பார்த்தீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட். அதாவது மகப்பேறு மருத்துவர். அந்த சிட்டிலேயே வச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. நல்ல பேர் வாங்கின ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெனாவோட புருஷன் பேரு செர்கே. அவன் பார்த்தீங்கன்னா இந்த டிராமா ட்ரூப்புன்னு சுத்திட்டு இருக்கிறவன். இப்பவும் மேடை நாடகங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எதுவுமே சரியா போகல. அவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா லெனா காலையில போனானா நைட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவா. அதே மாதிரி செர்கேவும் எப்ப நடிக்கிறதுக்கு போறான், அவன் எப்ப திரும்பி வரான் அப்படிங்கிறதே தெரியாது. இவங்க 2 பேரும் கடைசியா எப்ப உறவு வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேர்த்துக்குமே தெரியாது. அது எப்பவோ 6 மாசமோ 1 வருஷமோ இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேர்த்துக்குள்ள மனசளவுல ஒரு ஈர்ப்பு இல்லாம போச்சு. காரணம் அவங்க செய்யற தொழில் அப்படி. இன்னைக்கு கூட பாருங்க 2 பேரும் நைட்டு சந்திச்சுக்கிறாங்க. டின்னர்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு லெனா கேட்குறா. ஆனா செர்கே மறுத்தர்றான். நானே மூட் அவுட்ல இருக்கிறேன். எங்க டிராமா ட்ரூப்போட ஹெட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. சம்பளமே ஒழுக்கமா கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டா இந்த காலத்துல டிராமா பார்க்க வர மக்கள் ரொம்ப குறைவு. அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். லெனாவும் அவனுக்கு ஆறுதல் சொல்றா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு அப்படின்னு அவனை ஆறுதல் படுத்துறா. அதுக்கப்புறம் மனசு மாறின செர்கே நம்ம மேட்ரு பண்ணலாம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் குளிக்க போன சமயத்துல அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் யாருகிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கேட்டியா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு செர்கே கூட டிராமால நடிக்கிற பொண்ணு. இவன் கூட ஹீரோயினா நடிக்கிற பொண்ணு. அவ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டிராமால நடிச்ச ஒரு ரொமான்டிக் கிளிப்பை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா. இதை பார்த்து லெனாக்கு மூட் அவுட் ஆகி போகுது. ஒருவேளை நம்ம புருஷனுக்கும் கேட்டியாக்கும் ஏதாவது கிராஸ் கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல இருந்து தான் லெனாக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் அவ ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேர்த்தையும் வேட்டையாட போறான்னு வைங்களேன். புருஷன் குளிச்சுட்டு வரவும் வேக வேகமா அந்த மெசேஜை அன்ரெட் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு எடுத்த இடத்துல வச்சிடறா. எனக்கு தூக்கம் வருது, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கு எதிர்பார்க்காம படுக்க போயிடுறான். இது ஒன்றும் சர்கேக்கு புதுசு இல்லை. அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். அதனால அவனும் அதை பெருசா எடுத்துக்கல. மறுநாள் காலையில எந்திரிச்சு ஆளுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. நான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டு அப்புறமா கிளினிக் போய்க்கிறேனே அப்படின்னு லெனா சொல்றா. வேண்டாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தவிர்த்துட்டு செர்கே கிளம்புறான். பாத்தீங்கன்னா அவனை பிக்கப் பண்றதுக்கு ஒரு கார் வருது. இவன் பாட்டுக்கு உள்ள ஏறி உட்கார்றான். கார் கிளம்புது. அந்த காருக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி லெனாக்கு தெரியுது. கண்டிப்பா இது கேட்டியாவா தான் இருக்கும் அப்படின்னு அவ சந்தேகத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கிறா. இதனால லெனாக்கு பாத்தீங்கன்னா மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறா. கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல என் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தான், இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க போச்சு? அப்படின்னா அவன் வேற ஒரு பொண்ணு கூட உறவுல இருக்கிறதால தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்க மாட்டேங்கிறானா அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவ ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனவ டீனை பார்த்து எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்கவும், ஓகே இன்னைக்கு ஆல்ரெடி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். லெனாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவ அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறா. அதுல ஒருத்தி பேரு நிக்கி. அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் குழந்தை உண்டாகல. அதனால இவகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்த லெனா அன்னைக்கு சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகாம ரிமோட்டா இருக்கிற ஒரு பாருக்கு போறா. அங்க போய் நல்லா சரக்கு அடிச்சிட்டு வெளியே வந்தவ புருஷனுக்கு ஃபோன் பண்றா. இந்த மாதிரி இன்னைக்கு நான் நைட்டு வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும், ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. செர்கேவும் பெருசா எதுவும் கேட்டுக்கல. ஓகே அப்படின்ட்டு போனை வச்சுட்டான். இதுவே லெனாக்கு பயங்கர அப்செட். நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்றேன், ஒரு வார்த்தை கூட ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. அப்படின்னா நான் வந்தா என்ன வராட்டி என்னன்னு தானே அவன்
அவன் நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் பாருக்கு உள்ள போய் செம்மையா சரக்கு அடிக்கிறா. பக்கத்துல இருக்க ஒரு பையன் கூட பேச ஆரம்பிக்கிறான். 2 பேரும் பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு வராங்க. பீச்லயும் உட்கார்ந்து அவங்க கான்வர்சேஷனை கண்டினியூ பண்றாங்க. அந்த சமயத்துல தான் அந்த பையன் லெனாவை முத்தம் வைக்கிறான். அப்ப லெனாவும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க வேண்டாம், உனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சீப்பான ஒரு லாட்ஜில் 2 பேரும் ரூம் போட்டு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போன அந்த பையன் லெனாவை புடி புடின்னு பிடிக்கிறான். 2 பேரும் துணிமணியெல்லாம் கழட்டி போட்டு உண்மையாவே உடலுறவு வச்சுக்குவாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா செம தரமா இருக்கும். காலையில கண்ணு முழிச்ச லெனா தான் செஞ்சதை நினைச்சு ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றா. அதனால அந்த பையன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ரூமை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தா. வீட்டுல செர்கே நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான். அம்மனிக்கு நைட்டு வாங்கின குத்து பத்துல போல் இருக்கு. போய் செர்கேவை எழுப்புறா, மேட்டர் பண்ணலாமான்னு கேட்டு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க போயிடுறான். இதனால கடுப்பான லெனா தன்னோட தாகத்தை உடம்பு சூட்டை குறைக்கணும் அப்படின்னு நேரா பாத்ரூம்குள்ள போய் ஷவரை திருப்பிட்டு அதுக்கு கீழே நிக்கிறா. செர்கே அன்னைக்கு ஈவினிங் நடக்கிற அந்த டிராமா ஷோக்கு லெனாவை கூப்பிட்டுருக்கான். அவளும் வந்திருக்கா. அந்த மேடை நாடகம் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா செர்கேவும் அந்த கேட்டியாங்கிற அந்த பொண்ணும், யாரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலே ஒருத்தி ரொமான்ஸ் பத்தாதுன்னு, அவளும் இவனும் சேர்ந்து நடிக்கிற காட்சி. 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா ரொம்ப நெருக்கமா நடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் செர்கே நம்மளுக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுத்தது இல்லையே அப்படின்னு லெனாக்கே கோபம் வருது. அந்த அளவுக்கு அந்த கேட்டியா உதட்ட பிடிச்சவன் கடிக்கிறான். புருஷனும் கேட்டியாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்து பிடிக்காம லெனா பாதியிலேயே எந்திரிச்சு போய் ஒரு ஓரமா நின்னுக்கிறா. நாடகமும் முடியுது. வந்தவங்க எல்லாம் அந்த நாடகத்தை பத்தி ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த ஷோ மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதனால அங்க ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு அங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா லெனா, எனக்கு பார்ட்டிக்கெல்லாம் டைம் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்டியாவும் நானும் பார்ட்டிக்கு வரல, கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் லெனாவும், நீ வேணா என் கூட வாவேன், நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், வேண்டாங்க, ஆல்ரெடி நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன், வந்துடும், நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா விடாப்பிடியா லெனா கேட்டியாவை என் கூட வந்தே ஆகணும்னு வற்புறுத்தி தன்னோட கார்ல ஏத்திக்கிறா. இப்ப கேட்டியாவோட வீட்டுக்கு போகணும். கேட்டியா அட்ரஸ் சொல்றாளா இல்லையோ, செர்கே தான் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, ஸ்ட்ரைட்டா போ அப்படின்னு அவ வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே சந்தேகத்தில் இருக்கிற பொண்டாட்டிக்கு இவன் வேற எச்சா எண்ணெய் ஊத்துற மாதிரி பயங்கரமா ஊத்தி தனக்குத்தானே பத்த வச்சுக்கிறான். அதனால கடுப்பான லெனாவும் கேட்டியா கிட்ட ஏடாகுடமான கேள்விகளா கேட்டுட்டு வரா. என் புருஷனை முத்தம் வைக்கும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க முத்தம் மட்டும்தான் வச்சுக்குவீங்களா, இல்ல நாடகத்துல இதுக்கும் மேலையும் நெருக்கமா நடிப்பீங்களா, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்கவும் இது கேட்டியாக்கு தர்ம சங்கடம் ஆகுது. செர்கேக்கோ செம கடுப்பாகுது. ஒரு வழியா அவ வீடு வந்தோடனே அவளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. கேட்டியாவோட வீடை எப்படி இவன் இவ்வளவு கரெக்டா சொல்றான் அப்படின்னா, அடிக்கடி இவன் இங்க வந்துட்டு இருப்பான் போல இருக்கு அப்படின்னு லெனாவோட மண்டைக்குள்ள சந்தேகம் குடைய ஆரம்பிக்குது. இன்னைக்கு இதை கண்டே பிடிச்சிடணும் அப்படின்னு அன்னைக்கு கேட்டியாவோட வீட்டு பக்கமா லெனா வர்றா. அவன் நினைச்ச மாதிரியே செர்கேவும் கேட்டியாவும் அங்க இருக்கிற ஒரு நடைபாதையில இறங்கி போயிட்டு இருக்கிறதவே பார்த்துட்டு வந்த லெனா எதுக்கால வர்ற காரை பார்க்கல. கொண்டு போய் அந்த கார் மேலேயே ஒரு சாத்திடுறா. நல்ல வேளையா அது ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான், பெரிய அளவுக்கு யாருக்கும் அடிபடல. ஆனா லெனாவோட கார் நல்லா டேமேஜ் ஆகி போச்சு. அதனால காரை ரிப்பேர் பண்றதுக்காக ஒர்க் ஷாப்ல விட்ட லெனா நடந்து போனா கொஞ்சம் மைண்டு நல்லா இருக்குமே அப்படின்னு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல தான் ஒரு கார் இவ பக்கத்துல வருது. அந்த காரை ஓட்டிட்டு வந்த முட்டை போண்டா, மேடம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, உங்களை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு பேசவும், அவனா லெனாக்கு பிடிச்சு போக சரின்னு சொல்லி அவன் கார்ல ஏறி உட்கார்றா. 2 பேரும் அதை இதையும் பேசி கொஞ்ச நேரத்திலேயே மேட்ரு பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவனும் காருக்குள்ளேயே இவளை போட ஆரம்பிச்சிடறான். அப்பதான் லெனாவும், இங்க வேண்டாம், கார் அந்த பீச்சோட ஓரமா கொண்டு போய் நிறுத்து, அங்க 2 பேரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இவனும் காரை கொண்டு போய் பீச் ஓரமா நிறுத்தி 2 பேரும் வெறித்தனமா பண்றாங்க. ஆனா இவங்க துரதிர்ஷ்டம் பாருங்க, ரோந்துக்கு வந்த போலீஸ் இவங்களை கையும் களவுமா பிடிச்சு வா ஜெயிலுக்கு அப்படின்னு கூப்பிடுறானுங்க. ஆனா அந்த முட்டை போண்டா இருக்கிறான் பாத்தீங்களா, காரு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போலீஸை பார்த்தோன்னே எகிரி குதிச்சு பின்னங்கால் புடனில் அடிக்க ஓடியே போயிடுறான். ஆனா லெனா தான் ஒரு டாக்டரு அப்படி இப்படின்னு பேசி அந்த போலீஸை கன்வின்ஸ் பண்ணிடுறா. கொஞ்சம் கொஞ்சமா செர்கேக்கும் லெனாவுக்கும் அவங்களுக்குள்ள இடைவெளி அதிகமாயிட்டே வருது. அந்த மாதிரி ஒரு நாள்ல தான் செர்கே லெனா குளிக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். அதை பார்த்து கடுப்பான லெனாவும், இந்த வீடியோ எதுக்கு, கையடிக்கிறக்கா அப்படின்னு கடுப்பா கேட்குறா. இதனால அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. கோவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புன லெனாவை செர்கே தான் சமாதானப்படுத்துறான். 2 பேர்த்துக்கும் சண்டை சமாதானமாக இவங்க 2 பேரும் உறவு வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லெனாவோட பேஷண்ட் அந்த நிக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றா. ஃபர்தரா அவ ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக அவ கணவனையும் கூப்பிட்டு வந்திருக்கா. அவனை பார்த்ததும் லெனாக்கு தூக்கி வாரி போடுது. அவன் வேற யாரும் இல்லைங்க, மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்கன்னு 8
எட்டி குதிச்சு ஓடுனானே அதே முட்டை போண்டா தான். அவன் பேரு விளாடு. இப்பதான் லெனாக்கு அவன் பேரே தெரியும், அவன் யாருன்னு தெரியுது. ஏதோ வழிபோக்கன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க கூட மேட்ருக்கு ஒத்துக்கிட்டா. இப்படி தன்னோட பேஷண்டோட புருஷன் அப்படின்னே அவளுக்கு தெரியாது. இதுதான் லெனாவோட அதிர்ச்சிக்கு காரணம். என்ன பண்றதுன்னு தெரியாத லெனா அந்த கன்சல்டேஷனை பாதியில நிறுத்திட்டு பக்கத்து ரூமுக்கு அவசர அவசரமா உள்ள வந்து பூந்துக்கிறா. அந்த விளையாட நேருக்கு நேர் பார்க்க முடியாம, ஆனா இவளை பின்தொடர்ந்து வந்த அந்த விளையாடும் உள்ள வந்து கதவை சாத்துறான். லெனா கிட்ட அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறான். தேவையில்லாம போலீஸ் கிட்ட மாட்டி பிரச்சனையை பெருசு பண்ண விரும்பாம தான் தான் ஓடி போனதா சொல்றான். ஆனா லெனாக்கு அவன் சொல்ற காரணத்துல சுத்தமா உடன்பாடு இல்ல. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அவனை கட் அண்ட் ரைட்டா சொல்றா. ஆனா ஏற்கனவே ருசி கண்ட போன சும்மா இருப்பானா, இந்த ரூமுக்குள்ளதான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லெனாவை கட்டி பிடிச்சி அங்கேயே கிஸ் பண்றான். அவ கூட பலவந்தமா உறவு கொள்ள ட்ரை பண்றான். எப்படியோ தன் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவனை தள்ளி விட்டுட்டு கதவை திறந்து வெளியே போடா அப்படின்னு அவனை துரத்தி விடுறா. வேற வழி இல்லாம விளையாடும் வெளியே போயிடுறான். இதனால லெனா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறா. தான் செஞ்ச தவறு இப்ப தன்னையே திருப்பி அடிக்குதே அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முட்டுச்சந்துல போய் நிக்கிறா. யோசிச்சபடியே வீட்டுக்கு போயிட்டு இருந்த லெனாவை கார்ல வந்து அவ ஹாஸ்பிட்டல் டீனு வா உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அடுத்த மேட்டர் இவன் கூட தான் போல. லெனாவும் சரின்னு ஏறி உட்காந்துக்கிறா. அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஐடியா. நேராக கேட்டியாவோட வீட்டுக்கு போக சொல்லி வழி காமிக்கிறா. அந்த டீனுக்கு லெனாவோட குடும்ப விஷயம் எல்லாத்தையுமே லெனா சொல்லியிருக்கா. இவ வந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா கேட்டியாவோட வீட்டில இருந்து ஏதோ பீரோவை வெளியே கொண்டு போறதுக்கு செர்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து கேட்டியா மனசுடைஞ்சு போயிடுறா. தாம் புருஷன் இன்னொருத்தி வீடு காலி பண்றதுக்காக இத்தனை உதவி செய்யறத பார்த்த எந்த பொண்டாட்டி தான் மனசுடைஞ்சு போக மாட்டா. இதையெல்லாம் டீனு கிட்ட சொல்லி புலம்ப, இப்போ நீ வீட்டுக்கு போக வேண்டாம், வா என் வீட்டுக்கு போலாம், நைட்டு வேணா நீ போய்க்குவியாமா அப்படின்னு சொல்லிட்டு டீனு லெனாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் டின்னர்லாம் சாப்பிட்றாங்க. அப்பதான் லெனாவும் உன் மனைவி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்துக்கிட்ட ஓடி போனாலே அந்த விஷயம் எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு லெனா டீனை பார்த்து கேட்குறா. அதுக்கு அந்த டீனும் எப்போ நம்ம பார்ட்னருக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கூட அவங்க சரிவர பேசிக்க மாட்டாங்க, உறவு வச்சுக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிம்டம் என் மனைவி கிட்ட எனக்கு தெரிஞ்சது. ஆனா நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் லெனாவும் யோசிச்சு பார்க்கறா. செர்கே வர வர லெனா கூட சரிவர பேசிக்கிறது இல்ல, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல தன்னை விட்டு அவன் ஓட போறான் அப்படின்னு லெனா நினைச்சு கவலைப்படுறா. விடு லெனா, என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்றான், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு ஒரு அன்யூஷுவல் பாண்டிங் பத்தியா. அவளை கட்டி பிடிக்கிறான். லெனாவும் அதுக்கு சம்மதிக்க அடுத்த கட்டமா அவளுக்கு கிஸ் அடிக்க போகும்போது தான் லெனாவும் இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தர்றா. சம்பவம் போச்சே. மறுநாள் பாத்தீங்கன்னா செர்கேவும் லெனாவும் ஒரு கார்ல ஜேர்னி போயிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாட்டை எல்லாம் பேசி தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பீச்சுக்கு போறாங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த விளையாடு இருக்கான் இல்லையா, அவன் இவளுக்கு ஆபாசமான படங்கள் மெசேஜ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணி விடுறான். ஆனா லெனா அது கணவனுக்கு தெரியாம மறைச்சிட்றா. அப்பதான் லெனாவும் கொஞ்ச நாளாவே நீ என் கூட சரிவர மேட்ரு வச்சுக்கிறது இல்ல, என்னை விட்டு விலகி போறையோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு லெனா சொல்லவும் அதை கேட்ட செர்கேவோ எனக்கு என்னவோ நீ தான் என்னை விட்டு விலகி போற மாதிரி தோணுது, ஏன்னா எப்ப நான் கூப்பிட்டாலுமே நீ ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்னை தவிர்க்கிற. அவன் லெனா மேல குற்றச்சாட்டை வைக்கிறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போதுதான் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத விஷயமெல்லாம் வெளியே வருது. அன்னைக்கு நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொன்னேன், ஆனா மறுத்துட்டு நீ கார்ல போன, அந்த கார்ல வேற யாரோ இருந்தாங்க, அது கேட்டியா தானே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு செர்கேவும் அன்னைக்கு என் கூட வந்தது என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன், என் டிராமாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால அவனை வர சொல்லியிருந்தேன். எப்பவும் உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்றேன் லெனா, என் மனசுக்குள்ள வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா செர்கே சொல்லவும் அப்படின்னா கேட்டியா உனக்கு ஏதோ ரொமான்டிக்கா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா. இதோ பாரு லெனா, நாங்க ரெண்டு பேரும் டிராமால லவ்வர்ஸா நடிக்கிறோம், சில காட்சிகள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு தோணும், அந்த மாதிரி அவளோட கருத்தை சொல்லியிருப்பா, மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை லெனா. நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா என் ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்பேன் இல்லையா, எத்தனை தடவை என் ஃபோன் எடுத்து நீ யூஸ் பண்ணியிருக்க, என்னைக்காவது நான் பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணியிருந்திருக்கனா அப்படின்னு கேட்கவும் இந்த உண்மை அப்பதான் லெனாக்கு உரைக்குது. ஆமா இல்ல அப்படின்னு சொன்னவோ அவசரப்பட்டு ரெண்டு பேர்த்து கூட உறவு வச்சுக்கிட்டுமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியால கணவனை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறா. மறுநாள் லெனாக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது. நல்ல வேளையா போஸ்ட் பாக்ஸை லெனா செக் பண்ணனால அவ அதை கண்டுபிடிச்சி எடுத்து புருஷனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிடறா. உடனடியா ஃபைன் அமௌண்ட்டை கோர்ட்டுக்கு வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. அதுல அந்த விளையாடு பாத்தீங்கன்னா இன்னும் லெனாக்கு ஆபாசமான குறுஞ்செய்தி அனுப்பிச்சிட்டே இருக்கான். இதனால கடுப்பான லெனாவோ அவன் நம்பரையே பிளாக் பண்ணி வச்சிடறா. தொடர்ச்சியா அவன் கொடுக்குற டார்ச்சரால கடுப்புல இருந்த லெனாக்கு அன்னைக்கு சர்கே ஃபோன் பண்றான். இந்த மாதிரி நைட்டு நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன்,
பிடிச்ச அந்த பாஸ்தா இன்னைக்கு குக் பண்ணி வைக்கிறியா, நம்ம 2 பேரும் ஒரு ரொமான்டிக் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கான். சரின்னு சொன்ன லெனாவும் அதுக்கு தேவையான பொருளை வாங்கலாம் அப்படின்னு கிராசரி ஸ்டோருக்கு போறா. ஆனா அப்படி வெளியே போன லெனா மனசு மாறி பக்கத்துல இருக்கிற ஒரு பப்புக்கு போய் ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு மட்டையாயிடுறா. ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வர்றா. லெனா வந்த கண்டிஷனை பார்த்து கடுப்பானவன், நான் உன்னை ஜஸ்ட் ஒரு பாஸ்தா தான் குக் பண்ண சொன்னேன், ஆனா நீ பாரு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவ மேல கோவப்பட்டுட்டு இவனே போய் அந்த பாஸ்தாவை குக் பண்றான். லெனாவும் அவனுக்கு என்னென்னமோ ரீசன் சொல்லி சாரி கேட்கிறா. அவளை மன்னிச்ச சர்கே 2 பேரும் இப்போ உட்காந்து நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. மறுநாள் காலையில ஆஃபீஸ் கிளம்பின சர்கே லெனா குளிச்சுட்டு இருக்க அங்க பாத்ரூமுக்கு வரான். நம்ம 2 பேரும் குளிக்கும் போது சம்பவம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லவும், உள்ளவா அப்படின்னு அவனை கையை பிடிச்சி இழுத்த லெனாவும் குளியல் அறையிலேயே அவன் கூட சம்பவத்தில் ஈடுபடுறா. அங்க ஆரம்பிச்சு குளிச்சு கிழிச்சு எல்லாம் முடிஞ்சும் அவங்க சம்பவத்தை நிறுத்தல. திரும்பவும் படுக்கை அறைக்கு வந்து அங்க ஜன்னல் மேல அவளை தூக்கி உட்கார வச்சு செம்மையா சம்பவம் பண்றான். இந்த சம்பவம் எல்லாத்த விட செம்ம தரமா இருக்கும். என்ன பொண்ணுடா, இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கே ஒரு ஆசை உண்டாகும். அந்த அளவுக்கு லெனா செம்மையா கம்பெனி கொடுத்துருப்பா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நிக்கி லெனா கூட ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பா. இன்னைக்கு தான் அது. நிக்கி வருவா அப்படின்னு லெனா வெயிட் பண்ணி பார்க்குறா. ஆனால் நிக்கி லாஸ்ட் டைமில் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டா, நான் வேற டாக்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறா. இதனால் என்னவோ ஏதோ அப்படின்னு குழம்பி போன லெனா அவள் ரூமுக்கு வரா. ஏன்னா அவள் புருஷன் கூட தானே இவ படுத்திருக்கா. இந்த விஷயம் ஏதாவது அவளுக்கு தெரிஞ்ச போய் தான் வேற டாக்டரை பார்க்குறான்னு சொல்கிறாளோ அப்படிங்கிற சந்தேகத்தில் காரிடரில் அவள் நடந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் எதுக்கால அந்த நிக்கி வர்றா. உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு லெனாவை தனியாக ரூமுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வந்தவோ, எனக்கு குழந்தை வேணும்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட வந்தா நீ என் புருஷனவே செட் பண்ணிட்டு எனக்கே துரோகம் பண்றியா, நீ ஒரு டாக்டர்னு நம்பி தானே உங்ககிட்ட வந்த, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நிக்கி பொலிர்னு அவ கன்னத்திலேயே ஒன்று வச்சிடறா. இதனால நில குழஞ்சு போன லெனாவும், விளாடு உன் புருஷன் எனக்கு தெரியாது, அவனை ஸ்ட்ரேஞ்சர்னு நினைச்சேன், அதனால தான் அவன் கூட உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை மன்னிக்கும்படி கேட்குறா. ஆனால் நிக்கியோ அவளை பச்சை பச்சையாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. இதனால் லெனா அழுகையோடைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷன் செர்கே ஃபுல் மப்பில் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டை சத்தமாக வச்சு கேட்டு ஆடாடுன்னு ஆடிட்டு இருக்கான். இவ வரவும், வா நீயும் வந்து ஆடுவா அப்படின்னு சொல்லி இவ கையை பிடிச்சி இழுத்து ஆடுறதுக்கு டான்ஸ் ஆடுற கூப்பிடுறான். ஆனால் ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிருந்த லெனா அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. நான் இப்போ டான்ஸ் ஆடுற மனநிலைமையில இல்லை, முதல்ல அந்த பாட்டை ஆஃப் பண்ணுன்னு கத்துறா. ஆனால் அவன் பாட்டை ஆஃப் பண்ணாமல், எங்க உன் ஃபோனை கொடு பார்க்கலாம் அப்படின்னு லெனாவோட ஃபோனை பலவந்தமாக பிடுங்கின செர்கே அந்த ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அது லாக் போட்டு வச்சிருக்கு. என்ன மாதிரி உன் ஃபோனும் பாஸ்வேர்டு இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நீ பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்க இல்லையா, அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போதான் செர்கேவும் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. லெனாவோட தலையிலேயே இடியா வந்து இறங்குது அந்த கேள்வி. அப்படின்னா நீ அன்னைக்கு அந்த விளையாடு கூட உறவில் இருக்கும்போது குடிச்சிருந்தியா என்ன அப்படிங்கிறான். இந்த கேள்வியை கொஞ்சம் கூட லெனா எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஆடி போயிடுறா. அவனை ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்தபடியே நின்றுட்டு இருக்கா. அடுத்தது அவன் என்ன கேள்வி கேட்க போறான் அப்படின்னு. ஆனால் செர்கே மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்கல. கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தவன் அப்படியே சோர்வா கீழே உட்கார்ந்துடுறான். அப்பதான் லெனாவும், பேசு செர்கே, உனக்கு மனசுல என்னென்ன கேள்வி இருக்கோ, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கேளு அப்படிங்கவும், கடுப்பான செர்கேவும், என் வாயை புடுங்காத லெனா, நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன், ஆனா நீ எவ்வளவு சீப்பா உன் பேஷண்ட் ஹஸ்பண்ட் கூடவே இப்படி ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கியே அப்படின்னு செர்கே பொங்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் லெனாவும் தன் நிலைமைய சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளா நீ என் கூட சரிவர பேசிக்கல, என் கூட உறவுல இல்ல, அதனால நீ கேட்டியா கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றியோ அப்படின்னு நான் நம்பினேன். அந்த தப்பான நம்பிக்கையால தான் நான் சில தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றா. துரோகம் செஞ்சுட்டு அதுக்கு காரணம் சொல்லாத லெனா, நீ இப்ப காரணம் சொல்றதாலேயோ அழுகிறதாலேயோ நீ செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிராது. அந்த தப்பை உன்னால அழிக்க முடியுமா சொல்லு. சரி அது தொலையட்டும், அந்த விளையாட நீ காதலிக்கிறியா அப்படின்னு செர்கே கேட்கவும், சத்தியமா இல்லை செர்கே, அவன் யாருன்னு கூட தெரியாது, அவன் பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு காரை ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வந்துட்டு இருக்க சமயத்துல இவன் வந்து லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னான். அன்னைக்கு தான் உன்னையும் கேட்டியாவும் நான் ஒன்னா பார்த்தேன். அந்த ஒரு மோசமான மனநிலைமையில இருந்த நான் உன்னை பழி வாங்குறதுக்காகத்தான் நான் அவன் கூட உறவு வச்சுக்கிட்டேன். இதுதான் சத்தியம், என்னை நம்பு அப்படிங்கிறா. விளையாடு மட்டும்தானா, இன்னும் பலர் இருக்காங்க
சொல்லிட்டாங்களா? எல்லாத்தையும் நீயே சொல்லிரு. மத்தவங்க சொல்லி நான் அத தெரிஞ்சுக்க வேண்டாம். செத்த நாய் மேல இனி எத்தன லாரி ஏறுனா என்ன? அப்படின்னு ரொம்ப வெறுப்போட பேசுறான். அவனுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தெரியாத லேனா அழுதுட்டே அவன போய் கட்டி பிடிக்க, "சீ போ அந்த பக்கம்" அப்படின்னு அவள புடிச்சு தள்ளி விட்டுர்றான். "உன்ன பார்த்தாலே எனக்கு புடிக்கல" அப்படின்னு சொன்னவன், "இனிமேல் என் வீட்டுக்கு எக்காரணத்த கொண்டு வந்துராத" அப்படின்னு லெனாவ வீட்ட விட்டு வெளிய தள்ளி கதவ உள்ள பூட்டிக்கிறான். வெளிய தொரத்தப்பட்ட லெனாவும் எங்க போறதுன்னு தெரியாம கிளினிக்குக்கு வந்து அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. காலையில டீன் வரவும் முதல் வேலையா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா லெனாவோட விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுக்க விரும்பல. அதனால என்ன ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு டீன் கிட்ட கேட்கவும், ஆனா டீன் என்ன சொல்றாருன்னா, நீ இங்க வர்ற பேஷண்ட் கிட்ட தப்பு பண்ணல. யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தப்படாத ஒருத்தங்கிட்ட தான் நீ தப்பான உறவுல இருந்திருக்க. உன்னோட சூழ்நிலை என்னங்கிறது எனக்கு புரியுது. அதனால நீ ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்லயே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவளோட ரெசிக்னேஷனை ஏத்துக்க மறுக்கிறாரு. அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு லெனாவை தேடி செர்கே வரான். நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி பேசு அப்படின்னு டீனும் அவங்க 2 பேர்த்தையும் பேச விடுறாரு. லெனாவை வெளியே கூட்டிட்டு வரான் செர்கே. 2 பேரும் மனசு விட்டு பேச, லெனா தன்னோட தவறுகளை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காது செர்கே அப்படின்னு அவனுக்கு சத்தியம் பண்றா. இதனால பிரிஞ்ச அந்த 2 தம்பதியும் இப்ப ஒன்னு சேர்றாங்க. ஒன்னு சேர்ந்துட்டாங்களே படம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் இல்ல. 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சபடியே கார்ல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் திடீர்னு செர்கே, நீ திரும்பவும் உன்னோட பழைய லவ்வர்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க அவங்க கூட உறவு வச்சுக்குவியா அப்படின்னு சம்பந்தமில்லாம ஒரு கேள்வியை கேட்கறான். இந்த கேள்வியை கேட்டு லெனா ரொம்ப அப்செட் ஆயிடுறா. செர்கே பாத்தீங்கன்னா என்னதான் லெனாவை மன்னிச்சிட்டாலும் அவனால அவ செஞ்ச துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. அது அவன் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. சதா சர்வ காலமும் அந்த துரோகமே அவன் மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏன்னா செர்கே லெனாவை உண்மையா காதலிச்சிருக்கான். ஆனா லெனா தான் தப்பா புரிஞ்சுட்டு அவனை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக கண்டவன் கூடலாம் போய் உற வச்சுக்கிட்டா. அப்பதான் லெனாக்கு ஒரு விஷயம் புரியுது. செர்கேவோட மனசு தன்னோட துரோகத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த ஜென்மத்துல சரியாகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட லெனா காரை நிறுத்த சொல்றா. அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டை நல்லா சத்தமா வச்சு கடைசியா கேட்கறா. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் கட் ஆகுது. இப்ப வேற ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்காக லெனா பஸ் ஏறுறா. அவ முகம் ரொம்ப டல்லா இருக்கு. அப்படியே வெறிச்சு பார்த்தபடியே உட்கார்ந்துருக்கா. இங்க தான் இந்த படம் முடியுது. இப்போ லெனா பஸ்ல தனியா வேலைக்கு போறா அப்படின்னா கண்டிப்பா செர்ஜே இவளை பிரிஞ்சுட்டா அப்படிங்கிற அந்த ஒரு இன்டைரக்டான முடிவை கொடுத்து இந்த டைரக்டர் படத்தை முடிச்சிருக்காரு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.